அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மனுமுறை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மனுமுறை கண்ட வாசகம். 7வது அரசலங்குமாரன் ஆலயம் போவதற்கு அனுமதி பெறுதல். அப்படி இருந்த நாள்களில் ஒரு நாள் அவ்வீர வீரங்கன் என்னும் ராஜபுத்திரன் தன் பருவத்துக்கு ஒத்த ராஜகுமாரர்களும் மந்திரி குமாரர்களும் சூழ்ந்து வர தன் பிதாவாகிய மனு சோழருடைய சமூகத்துக்கு வந்து பிதாவினது திருவடிகளுக்கு அஷ்டாங்க பஞ்சாங்கமாக தண்டனிட்டு எழுந்து செதுக்கியும் உடம்பு ஒடுக்கியும் கை கட்டியும் வாய் புதைத்தும் எதிரே நிற்க, அப்போது மனுசக்கரத்தியானவர் நெடுநாள் பிரிந்திருந்த கண்டினை கண்ட பசுவை போலவும் இடம் தெரியாதிருந்த புதையலை எதிர்ப்பட கண்டவனைப் போலவும் கண்கள் களிக்கூற கண்டு உள்ளமும் உடலும் பூரித்து தமது இரண்டு கைகளாலும் தழுவி அணைத்து எடுத்து மடிமேல் வைத்து உச்சி மோந்து முதுகை தடவி எனக்கு நெடுநாளாக இருந்த மனக்குறையை தவிர்த்து இம்மை மறுமை பயனை கொடுக்கும்படி பிறந்த அருமையாகிய அமிர்தத்தையொத்த என் புத்திரனே, உன் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் உண்டானதாக தோன்றுகின்றது. அவ்வெண்ணம் என்னதென்று வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார். அதை கேட்ட வீதி விடங்கன், மூன்றுலகத்திலும் கேடில்லாத கீர்த்தியை நாட்டிய பெருந்தன்மையுடைய தேவரீரை பிராதவாக பெற்ற அடியேனுக்கு எண்ணம் கொள்வதற்கு என்ன குறை இருக்கின்றது? நமது குல தெய்வமாகிய இஷ்ட தெய்வமாகியும் கமலாலயத்தில் எழுந்த அருளிய தியாகராஜ பெருமானை தரிசித்து வர வேண்டும் என்னும் எண்ணம் ஒன்று மாத்திரம் உண்டு. இவ்வெண்ணம் இடையூறில்லாமல் நிறைவேறும்படி தேவரீர் திருவுளம் கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தான். அதை கேட்டு அரசானவர் சர்வ வல்லமை உடைய சுயம்புவாகியும் கருணை கடலாகிய கடவுளாகியும் பிள்ளைக்களி தீர்த்த பெருமானாகியும் விளங்கிய தியாகராஜ பெருமானை சேவிப்பதற்கு தடையுண்டோ? தனக்கு இணை இல்லாத தர்ம மூர்த்தியை தரிசிக்க வேண்டுமானால் தடுப்பவர் யார்? புண்ணியம் தேட புத்திரன் தொடங்கினால் தந்தை தடை செய்வானோ? நானே கற்பிக்க வேண்டிய நல்விஷயத்தை நீயே தெரிந்து செய்ய தொடங்குவது நான் பூர்வ ஜென்மம் செய்த புண்ணியம் அல்லவோ? பிள்ளை தேடும் புண்ணியம் பிதாவுக்கும் உண்டென்று பெரியோர்கள் சொல்வது பிழைப்படாது என்பதை தனக்கு நான் அறியேனோ? நெல் முதலான பயிருக்கு நீர் விடுவோரையும் குருடர் கோல் கொடுப்போரையும் குருடர்க்கு கோல் கொடுப்போரையும் இரவில் வந்தவர்க்கு இடம் கொடுப்போரையும் அஞ்சி வந்து அடுத்தவர்க்கு அபயம் கொடுப்போரையும் தாகம் கொண்டோர்க்கு தண்ணீர் கொடுப்போரையும் பசி கொண்டு பரிதவிப்போர்க்கு அன்னம் கொடுப்போரையும் சேற்றில் விழுந்து திகைக்கின்றோர்க்கு கை கொடுப்போரையும் ஆற்று வெள்ளத்தில் அகப்பட்டோரை கரையேற்றுவோரையும் சத்திரம் கட்டி தர்மம் செய்வோரையும் தடுத்தாலும் குரு தரிசனம் சிவஞானி தரிசனம் சிவதரிசனம் செய்வோரை ஒரு காலம் தடுக்கப்படாது. ஆதலால் புத்திரனே, உனக்கு வேண்டிய சிறப்புகளுடன் சுகமாக போய் ஆண்டவனை தரிசனம் செய்து சிவஞானமும் தீர்க்க ஆயுளும் பெற்று வருவாய் என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளையை அன்புடன் தலைமேல் கொண்டு வணங்கி விடைபெற்று மாதாவினிடத்திற்கு போய் பக்தியுடனே பணிந்து எழுந்து கைகூப்பி நின்று அநேக விரதங்களை அனுஷ்டித்து அடியேனை பெற்றெடுத்த கண்களை இமைகள் காப்பது போல் காத்து வளர்த்த தாயே, அடியேன் தெய்வ சிகாமணியாகிய தியாகராஜ பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். இதற்கு தந்தையாருடைய சம்மதம் பெற்றுக்கொண்டேன். இனி உமது உள்ளமும் ஒருமித்து அருள வேண்டும் என்று குறையிறந்து கொண்டான். அது கேட்ட தாயானவர் உருக்கத்துடன் மனமகிழ்ச்சியோடு கொண்டு முகமலர்ந்து முளைகளிலிருந்து பால் பீரிடவும் கண்களில் ஆசை நீர் அரும்பவும் தன்னருமை திருமகனை
நோக்கி இறைவனையும் என்னையும் நற்கதியில் சேர்க்க வந்த நாயகமே, நாங்கள் முன் செய்த தவப்பயனாலே கிடைத்த முத்தமே, எங்கள் வருத்தமெல்லாம் தீர்க்க வந்த மாணிக்கமே, கல்வியில் சிறந்த கண்மணியே, சுந்தர வடிவமுள்ள சூரியனே, சாந்த குணமுள்ள சந்திரனே, பேரறிவுடைய பிள்ளாய், நெடுநாளாக பலவிதமாக தர்மம், தானம், தவம் முதலானவைகளை செய்தும் பெற்றுக்கொள்ளாமல் தியாகேசர் சந்நிதிக்கு நடந்து அந்த கடவுளின் அனுகிரகத்தால் உன்னை பெற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட பெருங்கருணையுள்ள பெருமானை நீ தரிசிக்க வேண்டுவது அடுத்த காரியம்தான். ஆதலால் நீ போய் கண்குளிர கண்டு தரிசித்து உபநயனம் முதலான மங்கள கோலம் கொண்ட தமது கண்களை மனக்கோலம் கொண்டு களிப்படைய வேண்டுமென்றும் எண்ணி இருக்கிற எண்ணமெல்லாம் விரைவில் முடியும்படி ஒரு வரத்தையும் பெற்றுவர கடவாய் என விடை கொடுத்தாள். 8 தானை புடைசூழ தலைவன் வெளிப்படுதல். அவ்விடையை பெற்றுக்கொண்ட வீதிவிடங்கன் தன் அரண்மனைக்கு வந்து தைலம், சந்தனம், கஸ்தூரி, பால், தயிர், நெய், பழம் முதலான அபிஷேக திரவியங்களும், மாணிக்க மாலை, மரகத மாலை, முத்து மாலை, பவள மாலை, பொன் மாலை, வஜ்ரமுடி, ரத்தின குண்டலம் முதலான திரு ஆவரணங்களும், கொன்றை மாலை, தும்பை மாலை, வில்வ மாலை, சண்பக மாலை, முல்லை மாலை, மல்லிகை மாலை முதலான திருமாலைகளும், வெண்பட்டு, கோசியப்பட்டு, பீதாம்பரம் முதலான திரு ஆடைகளும் மற்றும் வேண்டிய திரவியங்களெல்லாம் தியாகேசர் கோயிலுக்கு காரியக்காரர்கள் வசத்தில் முன்னதாக அனுப்பிவித்து பின்பு தான் மஞ்சன சாலையில் பாச நீராடி வெண்பட்டு உடுத்தி சிவத்தியானத்துடன் திருநீரு தரித்து திலகம் அணிந்து கிரீடம், குண்டலம், கண்டசரம், வாகு வளையம், பதக்கம், சரப்பணி, கடகம், ஆழி, பொற்பூணுல், பொன்னரை ஞான், உதர பந்தனம், வீரக்கண்டை முதலான பூஷணங்களும் பூண்டு கொண்டு ஜோதிமயமான பீதாம்பர ஒத்திரியம் மேலே தரித்து கொண்டு நவரத்தனம் இழைத்த ஒரு பொற்பிரம்பை கையில் பிடித்து கொண்டு அரண்மனை வாசலை விட்டு வெளியே புறப்பட்டு வேத பாராசுராகிய வேதியர் முதலானவர்களுக்கு பல பல தாளங்கள் செய்து மனோவேகமும் பின்னடையத்தக்க வேகமான நடையுள்ள 4 குதிரைகளை கட்டிய மகா மேருவை போல உயர்வுள்ள ரத்தின கசிதமாகிய ரதத்தின் மேலே ஆரோகணித்து கொண்டான். அப்போது வேத வேதியர், மீமாம்சகர், தார்க்கீசர், வயாகரணர், ஜோதிடர், ஆயுர்வேதியர், வேதித்தியர், வேதாந்தியர், ஆகம சித்தாந்தர், புராணிகர், சமய சாத்திர பிரசங்கிகள் முதலான வெந்தய வல்லவர்களும், மந்திரி, பிரதானி, தானாதிபதி முதலான காரிய தலைவர்களும், சிநேகர், உறவினர், புரோகிதர் முதலானவர்களும், மன்னர், மண்டலீசர், பட்டர், வர்த்தனர், மகுடவர்த்தனர் முதலான அரசர்களும் தங்கள் பெருமைக்கு தக்க வாகனங்களில் ஏறி சூழ்ந்து வரவும், நெற்றிப்பட்டம், கிம்புபுரி முதலான அணிகளை அணிந்து அலங்காரம் செய்ய மத யானைகள் கர்ச்சித்து வரவும், முத்து, குஞ்சம், முத்துவடம், முத்துவாளி, கிண்கிணி, மாலை, பொற்கலனை முதலான அணிகளால் அலங்கரித்த வழியுள்ள குதிரைகள் கனைத்து வரவும், வீரப்பட்டம், வீரசங்கிலி, வீரகண்டை முதலான அணிகளை அணிந்து வீரர்கள் ஆரவாரித்து வரவும், மங்கள பாடகர் பாடவும், வந்தியர் மரகதர் புகழவும், மங்கள மங்கையர் வாழ்த்தவும், நாடக கன்னிகையர் நடனம் செய்யவும், பட்டாங்கு படிக்கவும், கட்டியம் கூறவும், அஷ்ட மங்களங்களை ஏந்தி சுமங்கலிகள் சூழ்ந்து போகவும், வெள்ளை வட்ட குடைகள் நிழல் தரவும், வெண்சாமரை வீசவும், மயிர்குஞ்சங்கள் சுழற்றவும், பூந்தட்டேந்தவும், பேரிகை, தம்பட்டம்,
தக்கை, உடுக்கை, கச்சேரி, தாளம், மத்தளம், தாரை, சின்னம், மல்லரி, சங்கம், எக்காலம், ருத்திர வீணை, நாரத வீணை, தும்புரு வீணை, ராவணாஸ்தம், கிண்ணறி, புல்லாங்குழல் முதலான தோற்கருவி, துளைக்கருவி, சஞ்சிக்கருவி, மிடற்றுக்கருவி, நரம்புக்கருவி என்கின்ற ஐவகையான 32 வாத்தியங்களும் முழங்க தேரில் கட்டிய மணிகளோசை கணீர் கணீர் என்று சந்திக்கவும், ஆடுகின்ற மாதரது அடிகளில் பூண்ட சிலம்போசை கலீர் கலீர் என்று ஒலிக்கவும், சகல மங்கள சம்பிரம ஆடம்பரங்களுடன் மாளிகைகளின் வாயில்கள் தோறும் மலர் பந்தரிட்டு மணிமாலைகள் தூக்கி வாழை கமுகுகள் நாட்டி மெழுகி கோலமிட்டு திண்ணைகளில் பூரண கலசங்களும் பொற்பாவைகளும் முளைப்பாலிகைகளும் முக விளக்குகளும் வெண் சாமரைகளும் இணை கயல்களும் கண்ணாடிகளும் பூந்தட்டுகளும் மங்களமாக வைத்து அலங்கரித்தும் பரிமள திரவியங்களை கலந்து பன்னீர் தெளித்து தூளி எழும்பாமல் களம் செய்து ஆடல் பாடல் முதலான வினோதங்களை கொண்டு விளங்கிய வீதியினிடத்து தேவேந்திரன் தியாகராஜ தரிசனம் செய்ய போவது போல அவ்வீதி விடங்கன் என்னும் ராஜகுமாரன் தேரை நடத்தினான். திருச்சிற்றம்பலம். அடுத்த மறுநாள் இதை படிக்கிறேன். அருப்பெருஞ்சோதி.